திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். இந்த திட்டம் வருவதற்கு இன்றைய திமுக அரசாங்கம் தான் அனுமதி கோரி இருக்குது. இது பத்திரிகையில் வந்த செய்தி. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல தமிழகத்தில் கொலை, கொள்ளை, வழிப்பறிவு, பாலியல் கொலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நானும் தொடர்ந்து அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சொத்து வரியை உயர்த்திட்டு எங்க மேல பழி போட பாக்குறாங்க. சும்மா எதை வேணாம் சொல்றாங்க. நீங்களும் பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான். ஆட்சியில் இருக்கிறது தாங்க செய்யணும். இந்த தொலைக்காட்சி மூலமா வந்தது கொண்டு வந்தது திமுக. அதை தடுத்து நிறுத்தி அதை ரத்து செய்வதற்கு உண்டான முயற்சி எடுத்து ரத்து செய்தது அண்ணா திமுக. அந்த சுரங்கம் அமைத்தால் அந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்படும் என்று அந்த பகுதி மக்களுக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அக்டோபர் 18, 23 மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி கேட்டு அதனுடைய செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்குது. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார். இந்த திட்டம் வருவதற்கு இன்றைய திமுக அரசாங்கம் தான் அனுமதி கோரி இருக்குது. இது பத்திரிகையில் வந்த செய்தி. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அக்டோபர் 18, 23 இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி தான். அதே போல திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 3 பேர் படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. தினந்தோறும் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, வழிப்பறிவு, பாலியல் கொலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நானும் தொடர்ந்து அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அதை கண்டுகொள்வதில்லை. சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்குது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதனால் இன்றைய தினம் 3 பேர் திருப்பூர் மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதோட இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி, வாடகை கட்டணத்தும் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துருக்கிறாங்க. இன்றைக்கு அதை குறித்து வியாபாரிகள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றாங்க. இதையெல்லாம் இந்த அரசு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இதை ரத்து செய்வதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா கொரோனா காலத்தில் வணிகர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வரி மேல் வரி போட்டு அவள் கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு மத்திய மாநில அரசு ஈடுபட்டிருக்கின்றது வேதனைக்குரியது. எனவே மத்திய அரசை வலியுறுத்தி இந்த ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசை கேட்டுக்கொள்கிறது. அதே போல இன்றைய தினம் நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக விவசாயிகள் பயிரிடப்பட்ட நெற்பயிரெல்லாம் அந்த வெள்ள நீரில் மூழ்கி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி வெள்ள நீரால் பயிர்கள் பாதிக்கப்பட்டதை கண்டறிந்து அந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றேன். ஏங்க அதிமுக அரசு இருக்க வரைக்கும் சொத்து வரி ஏறாமல் பார்த்துக்கிட்டோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சொத்து வரியை உயர்த்திட்டு எங்க மேல பழி போட பார்க்குறாரு. ஏன் எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு எதுக்குன்னு சொல்றீங்களே? மத்திய அமைச்சர்லாம் கூட்டியாந்து விழா நடத்துறீங்களே? ஏங்க தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த சொத்து வரியை ரத்து செய்யக்கூடாது என்று வலியுறுத்துறதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? இல்லை நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தீங்களா? ஒன்றுமே கிடையாது. எங்கள் மீது பழி போட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. இது ஆட்சி அதிகார இடத்தில் இருக்குது. அவர்கள் தான் இந்த சொத்து வரியை ஏறாமல் பார்த்துக்கணும். ஏற்றிய சொத்து வரி ரத்து செய்யணும். எங்கே போய் எக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு எந்த எக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுருக்காங்க?
சும்மா எதை வேணாம்னு சொல்கிறாங்க, நீங்களும் பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆட்சியில் இருக்கிறீங்க தாங்க செய்யணும். ஒரு ஆட்சியாளர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களா இல்லையா? தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்களா? ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்களே, ஏன் உயர்த்திருக்கிறீங்க? அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். ஊடகங்கள் மூலம் பத்திரிகை நண்பர்களும் 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி ஏற்றப்பட மாட்டாது. இப்போ ஏற்றிருக்காங்கல்ல, அதைத்தான் நாங்கள் ரத்து செய்ய சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெறுவதற்காக இந்த பொய்யான வாக்குறுதி வெளியிட்டீங்களா? நீ பொய்யான வாக்குறுதி வெளியிட்ட காரணத்தினால தானே அந்த வாக்குறுதியை நம்பித்தானே மக்கள் திமுகவுக்கு வாக்களித்து நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க. ஆட்சிக்கு வருவதற்கு எந்த பொய் வேணாலும் நீங்கள் சொல்லுவீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய தேர்தல் அறிக்கை எல்லாம் மறந்துடுவீங்க. அதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அதை மக்களை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறீங்க. அதுக்கு கண்டிக்கத்தக்கது. டெல்டாவை பாதுகாப்பு வேளாண் மண்டலமாக அதிமுக அறிவிச்சது அப்படிங்கிறப்ப, ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் அவங்க அதுக்கு தான் நான் விளக்கமாக அறிக்கை விட்டுல தம்பி, விளக்கமான அறிக்கை தெளிவுபடுத்திட்டேன். எங்களுடைய ஜெயக்குமார் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்டது. வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது. அதை புரிஞ்சுக்க, வேளாண்மை துறை மாநில பட்டியலில் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 2010 ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நீத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திமுக. திரு ஸ்டாலின் முன்னிலையில் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டாங்க. அது மட்டும் இல்லை, மத்தியிலே திரு டிஆர் பால் அவர்களும் திரு பல்வேல் மாணிக்க அவர்களும் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது தான் நம்ம மீத்தேன் அந்த திட்டத்தையே கொண்டாந்தாங்க. பேட்டியிலேயே கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்துலேயும் வந்திருக்குது. இந்த தொலைக்காட்சி மூலமாக வந்தது, கொண்டு வந்தது திமுக. அதை தடுத்து நிறுத்தி அதை ரத்து செய்வதற்கு உண்டான முயற்சி எடுத்தது, ரத்து செய்தது அதிமுக அரசாங்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.